நமஸ்காரம். அதாவது இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, நாம் ஏன் மார்கழியில் காலையில் எழுந்துக்கணும்? அதாவது மாதங்களில் நான் மார்கழி என்றான் கண்ணன் கீதா உபதேசத்தில். அதாவது இந்த மாதம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அதாவது சிவராத்திரி அப்போ எப்படி ஒரு பிரபஞ்ச சக்தி பூமிக்கு கிடைக்குதோ அப்படி இந்த மாதம் முழுதும் கிடைக்கும். இந்த மாதம் முழுதும் கிடைக்கிற சக்தியை எப்படி ஈட்டுவது? அதற்கு நமது முன்னோர்கள் செய்து வைத்த ஒரு விஷயம். அதாவது இறைவனுக்கு எதற்காக சுப்ரபாதம் பாட வேண்டும்? அவனை எழுப்புவதற்காக நீ எழும்பி அவனை எழுப்புதல். அதாவது உன்னை எழுப்ப வைக்கணும்னா அதை இறையாற்றலோடு இணைத்தார்கள். அதாவது ஒன்று கேட்குறேன், அதுக்கு பதில் நீங்கள் கமெண்ட்டில் கூட பதில் சொல்லுங்கள். திரை, மூப்பு, பிணி, இறப்பு இது எதுவுமே கிடையாது அந்த தேவர்களுக்கு. அப்போது அவர்களை சிலைகளாக்கி அவர்களுக்கு சுப்ரபாதம் பாடி திருமஞ்சனம் செய்ய வைத்து, இதெல்லாம் எதற்காக? இந்த மானுடம் மேம்படுவதற்காக. அதாவது எல்லாமே நமது முன்னோர்கள் இறையாற்றலோடு இணைய வைத்தார்கள். இணைய வைத்து நம்மை செய்ய வைத்து இந்த மானுடம் மேம்பட வழிகாட்டினார்கள். அதாவது தான் மாத்திரமே வாழ வேண்டும் என்று நினைக்காமல் ஒரு சமூகத்திற்காக, ஒரு நாட்டிற்காக, ஒரு உலகத்திற்காக வாழ்ந்தவர்கள் அனைவருமே சித்த புருஷர்கள். அதாவது மனிதர்களுள் இந்த எண்ணங்களோடு, உயர்ந்த எண்ணங்களோடு வாழ்ந்தவர்கள் அனைவருமே சித்த புருஷர்கள். அந்த சித்த புருஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பெண்களுக்கும் இந்த சக்தி கிடைக்கணும். என்ன பண்ணணும்? நீங்கள் காலையில் எழுந்து வெளியில் உள்ளுக்குள்ள எந்த சக்தியும் கிடைப்பதில்லை, வெளியில் வர வேண்டும், வெட்ட வெளிக்கு வரணும். நீங்கள் கோலம் போடும்போது அந்த அபரிமிதமான சக்தியை நீங்கள் பெறணும் அப்படின்றதுக்காக இது செய்யப்பட்ட, நமது முன்னோர்களால் செய்யப்பட்ட ஒரு வழிமுறை. அதாவது நமது முன்னோர்கள் இந்த மானுடம் மேம்படணும் தன் வாழ்வியலையே அர்ப்பணித்தவர்கள். அவர்கள் வழிமுறைகளை செய்து வைத்து அதை எல்லாவற்றையும் இறையாற்றலோடு சேர்த்து நமக்கு தந்துவிட்டு செய்திருக்கிறார்கள். அதை நாம் பின்பற்றி மானுடம் மேம்படும் என்பதை உறுதியாக கூறுகிறேன். நன்றி, நமஸ்காரம்.